ஐயே, மழை வர பெய்யுது. வெளியே இடியும் மின்னலுமா இருக்கு. அம்மாவையும் காணோம், அப்பாவையும் காணோம். டிவியும் ஓட மாட்டேங்கி. பயமா இருக்கே. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பயப்படுற? என்ன பேயா வரப்போகுது? அமைதியா இரு. சை. என்ன அந்த சத்தம்? பயமா இருக்கு. இன்னைக்கு பூமாரி. என்ன சவுண்ட் அங்க? கண்ணாடில உடையற மாதிரி இருக்கு. பேய்னு சொன்னதும் ஒருவேளை பேய் வந்துட்டோ? சாச்சா, அதெல்லாம் இருக்காது. நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எதனாச்சும் விளையாடுவோம், சரியா? அப்புறம் அம்மா வந்துருவாங்க. நம்மளுக்கு பயமே இருக்காது. பூமாரி, வா விளையாடுவோம். இக்கா, உனக்கு எதனா சத்தம் கேட்டுச்சா? டக்கு டக்குன்னு யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. பயமா இருக்குக்கா. என்னதாச்சும் பண்ணுக்கா. அட பூமாரி, அக்கா இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஒரு சவுண்டும் அக்காக்கு கேட்கல. உனக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு? நீ பயத்துல இருக்கல்ல, அதனாலதான் உனக்கு அப்படி கேட்க போல. சரியா? வா நம்ம விளையாடுவோம். எங்க இவங்க ரெண்டு பேரையும் காணுமே? மேல உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்க. போய் பயம் கொடுத்துட வேண்டியதான். அக்கா, யாரோ நடந்து வர மாதிரி எனக்கு சத்தம் கேக்குக்கா. அட என் பூமாரி தங்கம், எதுக்குமா நீ அழுவுற? கொஞ்ச நேரத்துல அப்பா அம்மா வந்துருவாங்க. பயப்படாத. அட அக்கா இருக்கல்ல, அப்புறம் என்ன பயம் உனக்கு? பூமாரி, நீ சொன்ன மாதிரியே எனக்கும் யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குதே. பயமா இருக்கு. பூமாரி கத்தாத, அமைதியா இரு. நம்ம இப்படியே குனிஞ்சு ஒளிஞ்சுப்போம். நான் தான் பேய் வந்திருக்கேன். இக்கா, அம்மாக்கு டக்குன்னு ஃபோன் அடிக்கா. பயமா இருக்குக்கா. இக்கா, போன். பயந்துட்டீங்களா? பயம் இருக்கணும்ல. பூமாரி, இப்படியே நின்னுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஒருவேளை நம்ம பயப்படுறதுனால நம்மளுக்கு அப்படி கேட்கலாமா இருக்கும். எதுக்கும் அக்கா திரும்பி பார்க்க, சரியா? பின்னாடி அதான் நிக்கானே. நீ பயப்படாத, அக்கா இருக்கல்ல. இக்கா வேண்டாம்க்கா, பார்க்காத. எனக்கு பின்னாடி என்னமோ ஒரு வெள்ளை உருவம் நிக்கிற மாதிரி இருக்குக்கா. பார்க்காதக்கா நீனு. ஐயோ, கண்ணை திறக்க வேற பயமா இருக்கே. எனக்கு முன்னாடி யாரு நின்னாலும் எங்க ரெண்டு பேரையும் எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னை எதுவும் பண்ணக்கூடாதா? அப்பனா நான் சொல்றது நீ எனக்கு வாங்கி தருவியா? என்ன வேணும்? கண்டிப்பா நான் வாங்கி தருவேன். பீஸா வேணுமா, பர்கர் வேணுமா? என்னது? பீஸா பர்கரா? எனக்கு ஒரு பக்கெட் நிறைய ரத்தம் வேணும். எம்மாடி, என்ன இது? பேய் இப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. யாத்தி, கண்ணை திறக்காமலே இருந்திருக்கணும் போலே. எனக்கு இந்த பேயை பார்த்தாலே மயக்கமா வருது பூமாரி. என்னக்கா நீ இப்படி சொல்லுற? நான் உன்னை கண்ணை திறந்து பார்க்காதன்னு சொன்னல. மயங்கி விழுந்துறாதக்கா. உன்னை நம்பிதான் நானே உட்கார்ந்திருக்கேன். நான் கேட்ட பொருள் இன்னும் நீங்க ரெண்டு பேரும் தரல. ஒரு பக்கெட் ரத்தத்துக்கு நாங்க எங்க போவோம்? நாங்க என்ன பிளட் பேங்கா வச்சிருக்கோம்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு உடனடியா வேணும். இக்கா, உனக்கு எதனாச்சு? நம்மளுக்கு பழக்கப்பட்ட வாசனை அடிக்குதா இங்க? என்ன பூமாரி நீனு? வாசனைய பத்தி பேசுற நேரமா இருச்சு. ஏய் கூறுகிட்டவளே, எனக்கு இந்த வாசனைய பார்த்தா என்னமோ ஜூலிய மாதிரி தான் தோணுது. என்ன சொல்ற? ஜூலியா? ஜூலி எப்படி பூமாரி பேயா மாறுவா? அவ இன்னும் உயிரோட தானே இருக்கறா. லூஸ் மாதிரி பேசாதவ. ஐயோ அக்கா, ஜூலி நம்மள பயம் கொடுத்துறதுக்காக இந்த மாதிரி கெட்டப்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன்க்கா. அதுவும் அம்மா அப்பா வீட்ல இல்லைன்னு அவளுக்கு தெரியும் பாத்தீங்களா? நம்ம தான் நேத்தே சொன்னோம்ல. அதனால அவ இப்படி வந்தாலும் வந்திருப்பா. இருங்க, நான் அவளை ஒரு அடி அடிச்சு உண்மையை கேக்குறேன். ஓ அப்படியா? அப்ப உனக்கு தைரியம் இருந்தா அந்த பேயை போய் அடி. சிக்கா, பேய் இல்லக்கா, அது நம்ம ஜூலி தான். நம்ம ஃப்ரெண்டு தான்க்கா அவ. இரு, நான் இப்பவே போய் கண்டுபிடிக்க. பயமா இருக்கு. எம்மா, பேய பக்கத்துல பார்க்க எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு. சி, இது பேய் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட் ஜூலி தான். எம்மாடி, ஏப்பா, ஹலோ, ஹாய் ஜூலி. நீ ஜூலி தானே? என்னது ஜூலியா? நான் ஒன்னும் ஜூலி இல்ல. நான் ஜூலியோட பாட்டி போலி. என்னது போலியா? ஏ பூமாரி, வா ஓடி வந்துரு. எம்மா, என்ன அடி அடிக்கா இந்த பூமாரி? பூமாரி, உனக்கு ரொம்ப தைரியம் தானே? ஒழுங்க மரியாதையா ஒத்துக்கோ. நீ பேய் இல்ல.
போட்டிருக்க மாதிரி. ஆனா இந்த ஜூலி புள்ளதான் இந்த மாதிரி நிறைய பண்ண பத்தியா. அதனால எனக்கு ஒரு சந்தேகம். அடிச்சு கேட்ட உடனே ஒத்துக்கிட்ட பத்தியா. இந்தா வந்துட்டா பாரு அழகி. ஏவா என்ன நீனே நாங்க பயந்துருவோம் நினைச்சியோ? நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. என்ன சும்மா விளையாடுறதுக்காக தான் இந்த மாதிரி வேஷத்துல வந்தேன். ஆனா நீங்க உண்மையாலே பயந்தீங்க தானே? அப்புறம் என்னவா?